இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் பார்க்கிங். நம்ம ஊரில் பெரிய தொந்தரவே எந்த ஒரு பிஸியான ரோட்டுக்கு போனாலும் பார்க் பண்ண முடியறதில்ல. ஒரு கடை முன்னாடி பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், இடம் இருக்கும். ஆனால் அந்த கடைக்காரங்க பார்க் பண்ண விட மாட்டாங்க. பக்கத்து கடைக்காரனுக்கு தான் பிஸ்னஸ் கொடுக்க போகிறோங்கிறது அவனுக்கு தெரியறதில்ல. ஸோ முதல்ல இது பப்ளிக்கோட இடம், கார்பரேஷனோட இடம். ஸோ அந்த இடத்துல அவனுக்காக மட்டுமான பார்க்கிங் வேணும்னா அந்த கார்பரேஷனுக்கு அவங்ககிட்ட ரெகுலராக ஒரு ஃபீஸை வாங்க சொல்லணும். அந்த கடைக்காரங்கிட்ட ஃபீஸை வாங்கி அந்த இடத்துல பர்மிட்டோடு சேர்ந்து அவனுக்கு அந்த பார்க்கிங் ஸ்பாட்டை கொடுத்துடணும். அப்போது அதனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். ஸோ மற்றவங்க வேறு இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாத இடத்துல எல்லாருமே பார்க் பண்ணுறதுக்கு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதே மாதிரி வண்டி பார்க் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் வர்றவன் லெஃப்ட் சைட்லையும், ரைட் சைடில் வர்றவன் ரைட் சைட்லையும் ஃபேஸ் பண்ணி பார்க் பண்ணால் வண்டி அங்கிருந்து எடுக்கும்போது டிராஃபிக் அதிகமாக ஜாம் ஆகாது. அதுவும் கரெக்டான கேப் விட்டு பார்க் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது. பைக்கெல்லாம் ஒரே சீராக பார்க் பண்ணால் எடுக்கிறதுக்கும் போகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஒரு நிமிஷங்க கடைக்கு போயிட்டு வரேன் நடுவில் பார்க் பண்ணிட்டு போகிறவனே நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி அதே மாதிரி பெனால்ட்டியும் ஃபைனும் போட்டால் இதெல்லாம் கொஞ்சம் மாறும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.